அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 49 காலம் அறிதல். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் நேரத்திலே வலிமை வாய்ந்த கூகையை காக்கை வென்றுவிடும். அதுபோல பகைவர்களை ஏற்ற நேரத்திலே வேந்தர்கள் வென்று விடுவார்கள். பருவத்தோடு ஒட்ட ஒடுகள் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. காலத்தோடு பொருந்தி செய்யும் செயலானது நம்மிடம் உள்ள செல்வம் நம்மை விட்டு பிரிந்து போகாமல் பிணைத்து வைக்கும் கயிறுக்கு சமமானது. அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்ய. உரிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தில் செயல்களை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று எதுவுமே இல்லை. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்ய. ஏற்ற காலத்திலே செய்யும் செயலை செய்தால் உலகத்தையே வென்று விடலாம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். உலகத்தையே வெல்ல விரும்புபவர்கள் ஏற்ற காலத்தை எதிர்பார்த்து மனம் தளராமல் காத்திருப்பர். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து. ஊக்கமுடையவர்கள் போரில் போரிடாமல் ஒதுங்கி இருப்பது ஆட்டுக்கடாவானது பகைவர்களை தாக்குவதற்கு பின் வாங்கும் தன்மையது ஆகும். கொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள் வேப்ப ஒல்லியவர். அறிவுடையவர்கள் தம் பகைவர்கள் தம்மை சினந்து கொள்ளும் பொழுது உடனே சினம் கொள்ளாமல் காலம் வரும் வரையில் தன் உள்ளத்தில் சினந்து கொண்டு இருப்பர். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. தனக்கு சாதகமான காலம் வரும் வரையிலும் பகைவர்களை கண்டு தலை குனிந்து சென்று அவர்கள் தலையானது கீழே விழும் வரை காத்திருப்பர். எய்தற்கு அரியது ஏய்ந்த கால் அந்நிலையிலேயே செய்வதற்கு அரிய செயல். கிடைப்பதற்கு அரிதான காலம் கிடைத்த உடனேயே செய்வதற்கு அரிய செயலை உடனே செய்து வெற்றி காணுதல் வேண்டும். கொக்கு ஒக்க கூம்பு பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்கு சீர்த்த இடத்து. உரிய காலத்திற்காக காத்திருப்பவர்கள் கொக்கு போல காத்திருந்து வாய்ப்பு கிடைத்தவுடன் கொக்கு மீனை பிடிப்பது போன்று உடனே வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுதல் வேண்டும். நன்றி.